வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எப்பவும் போல இறைவணக்கத்தை சொல்லி இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமி தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இன்னைக்கு மற்றொரு மிக பிரத்யேகமான தலைப்புடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது மகர ராசி. மகர ராசி இதுவரை இல்லாத திருப்பம் அப்படிங்கிற தலைப்புல மகர ராசியை பத்தி உங்கள்கிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். மகர ராசி எனக்கு பிடித்தமான ராசி என்று பல முறை பல காணொளிகளில் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அதோடைய காரணத்தையும் சொல்லியிருக்கேன். மகர ராசி கர்மஸ்தானம். ஒரு மனிதன் பிறப்பெடுக்கும் பொழுதே எந்த கர்மாவை கொண்டு வருகிறான்? நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா? இந்த கர்மாவை வைத்துதான் வாழ்க்கை. இப்ப பல பேரோட வாழ்க்கையில நல்லது நடக்குது, கெட்டதும் நடக்குது. ஒரு சிலர் வாழ்க்கையில கெட்டது மட்டுமே நடக்குது. ஏன்? அது கர்மா. நாம் செய்த வினை பயன்னு சொல்றோம். இந்த வினை பயன் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுது. ஒன்று, மின் ஜென்மத்துல, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிறப்பில நம்ம செய்த கர்மாக்கள், வினை பயன்கள். நம்ம அப்பா அம்மா நம்மளை பெத்தெடுத்தவங்க அவர்கள் செய்த வினை பயன்கள். அடுத்தது நாம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற வினை பயன்கள். இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. இந்த முன்னாடி ஜென்மத்துல நம்ம செய்தது சஞ்சித கர்மான்னு சொல்றோம். இந்த பிறவியில நாம அப்பா அம்மா நமக்கு கொடுத்தது பிராப்த கர்மான்னு சொல்றோம். நாம இந்த ஜென்மத்துல நாம செய்துகிட்டு இருக்கிற வினை பயன், நல்லது கெட்டதெல்லாம் ஆகாமிய கர்மான்னு சொல்றோம். இப்போ ஏன் சார் எனக்கு இவ்வளவு துன்பம்? ஏன் சார் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? நல்லா வாழ்ந்தேன் சார், எல்லாமே போச்சு சார். இன்னைக்கு ஓட்டாண்டியா நிக்கிறேன் சார், எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார். என்னுடைய பிசினஸ் போச்சு, என்னுடைய குடும்பம் போச்சு, என்னுடைய ஹெல்த் போச்சு. இனிமே இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார். இனிமே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறது உண்மைதான். இனிமே இழக்கிறதுக்கு உங்களுடைய நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய நம்பிக்கையை நீங்க இழந்தீங்களா? நீங்க நம்பிக்கையை இழந்துட்டீங்க அப்படின்னா எதுக்கு சாமி, எதுக்கு ஜோதிடம், எதுக்கு ஜாதகம், எதுக்கு இந்த வீடியோ? நீங்க நம்பிக்கையை இழக்கலன்னு சொன்னா என்னுடன் வாருங்கள். உங்கள் வாழ்க்கையுடைய வெற்றி பாதை என்ன என்று நம்ம பேசுவோம். வெற்றிக்கான வழிகள். சத்தியமான உண்மை, மகர ராசி டிசம்பர் 20ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியில ஜென்ம சனியிலிருந்து பெயர்ந்து கும்பராசிக்கு போயிருக்கார். நீங்க இப்போ 7.5 சனியுடைய கடைசி பாதங்கள்ல வந்திருக்கீங்க. பாத சனியாக கடைசி 2.5 ஆண்டுகள்ல. சார் எது எப்படி ஆகட்டும் சார், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மை என்னன்னா, வரக்கூடிய ஆண்டா இருக்கட்டும், அதுல அடுத்த இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கட்டும், இப்ப நீங்க பட்ட அவஸ்தையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வாயில சொல்ல முடியாது. அவ்வளவு அவஸ்தை எனக்கு நல்லா தெரியும், கமெண்ட்ஸ்ல பார்த்துருக்கேன். அதாவது எல்லாமே போச்சு, உயிர் மட்டும் மிச்சம் அப்படின்னு சொன்ன மகர ராசி அன்பர்கள் தான் அதிகம். அதாவது தன்னுடைய நட்பை இழந்து யாரை நம்பினீங்களோ, மகர ராசிக்கு முக்கியமா துரோகம் பண்ணது கூட இருந்த நண்பர்கள் தான். உயிர்னு நினைச்ச நண்பர்கள் முதுகுல குத்தியாச்சு. புரியுதா? 2வது, சில பேர் வீட்டுல மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான நபர்கள் குடும்பத்துல மரணம் அடைஞ்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் வீட்டுல உயிருக்கு உயிரா நேசிச்ச கணவனோ, உயிருக்கு உயிரா நேசிச்ச மனைவியோ, இல்ல அதை விட உயிரா நேசிச்ச குழந்தைய பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல இந்த நோய். சம்பாதிச்ச காசெல்லாம் உருவிட்டாங்க. இப்ப நீங்க ஆஸ்பத்திரி போனீங்கன்னா, எந்த ஒரு ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி, முதல்ல அவங்க என்ன பண்றாங்க? ஆளை பாக்குறாங்க.
நல்ல கொஞ்சம் பணம் இருக்கிற ஆளா போட்டு வசூல் பண்ணு. நான் வன்மையாக குற்றம் சாட்டுகிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்துணை மருத்துவமனையில ஒரு சிலது ரேரா எங்கேயாவது நல்ல மருத்துவமனை இருக்காங்க. 90% மருத்துவமனையில மக்களின் ரத்தத்தை உரிகிறார்கள். மக்களுடைய ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி திங்கிறாங்க, பணமா குடிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள், அடித்தளத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள், பண வசதி இல்லாதவர்கள், நோய் குணப்படுத்துறேங்கிற பேர்ல இன்னைக்கு இப்படி வியாபாரமா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. நாமெல்லாம் தேவையில்லாம பிறந்துட்டோம் சார். பணம் இருக்கிறவங்க கோடீஸ்வரர்கள் தான் தேவையோட பிறந்துட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இது தேவையே இல்லை. நம்ம சமீபத்தில் மறைஞ்ச விஜயகாந்த், புரட்சி கலைஞர், பொன்மன செல்வன், அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் காதுல கேட்டுட்டே இருக்கு. காசு 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 காசுன்னு. எங்கேயும் அள்ளிட்டு போறீங்க? அருணா கொடியை கூட அத்துட்டு தான் விடுவாங்க. அவர் சொன்ன வார்த்தை உண்மைதானே? புத்தியில ஏறவே இல்லையா? இவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை காசு வேணும்? கோடி, 100 கோடி 200 கோடியை வாங்கி போடுறாங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பல பேர் இந்த பண பிரச்சனையினால பாதிக்கப்பட்டதுதான் அதிகம். இந்த கடன் தொல்லையால பாதிக்கப்பட்டதுதான் அதிகம். இந்த பண பிரச்சனை என்பது வெறும் பண பிரச்சனை அல்ல, அதை அப்படி நம்ம பார்க்க முடியாது. இந்த பண பிரச்சனை வர்றவங்க அந்த நேரத்துக்கு வரும்போது அது பண பிரச்சனையா மட்டும்தான் உள்ள வரும். கொஞ்சம் வாரங்கள் மாசங்களுக்கு அப்புறம் இந்த பணம் என்பது, கடன் என்பது அவமானத்தை கொடுக்கும். அந்த அவமானத்தினால ஸ்ட்ரெஸ் வரும், டென்ஷன் ஆகும், அதனால நோய் வரும். தீர்க்க முடியாத நோயை கொடுத்து திருப்பியும் செலவு பண்ண வச்சு உடல் வலி, ரணம், இன்னும் கடனை மேலே எடுத்து இப்படி ஒரு சுழர்வது. இந்த பண பிரச்சனை என்பது அவ்வளவு சாதாரணமா விட்டுற முடியாது. இப்போ கணவன் மனைவி பிரச்சனை கூட சேர்த்து சால்வ் பண்ணி கூட பண்ணிடலாம். இந்த பண பிரச்சனையால் வரக்கூடிய விளைவுகள், கான்சிக்வன்சஸ் மிக அதிகம். அப்படி மகர ராசி அன்பர்கள் இந்த கடன்னால பட்ட அவதி இந்த பிறப்பே வானான்ற அளவுக்கு அவதிப்பட்டிருக்காங்க. ஆக மகர ராசிக்கு என்ன நடக்க போகுது? இதுவரை இல்லாத திருப்பம்னு நம்ம சொல்றோம் பல தடவை. என்ன காரணம்னா, உபதேசஸ்தானத்துல ராகு இருக்கார் இல்லையா? முக்கியமா அவரை பத்தின மேட்டர் தான். 3, 6, 11, 12 இந்த இடங்களில் ராகு ராசியிலிருந்து 3, 6, 11, 12 இடங்களில் இருக்கும் பொழுது அதீத யோக பலன்களை செய்கிறார். அப்ப உபதேசஸ்தானத்தில் ராகு இருக்கும் போது மகர ராசிக்கு ராகு உகந்த நண்பர் என்பதினால் முயற்சி சும்மா ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க வச்சீங்கன்னா போதும். ஒரு அடி நீங்க வச்சீங்கன்னா 10 அடி அது ஹெல்ப் பண்ணும். வெட்டிக்கு குறை சொல்லிட்டு என் வாழ்க்கை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு எல்லாம் தோத்து போச்சு, நான் ரொம்ப நல்லவன் தான், நான் எல்லாம் பர்ஃபெக்டா இருந்திருக்கேன், என் வாழ்க்கை மட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுல 10 பைசா நயா பைசா பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? எனக்கு தனிப்பட்ட முறையில பிடிக்காத விஷயம் நபர்கள் யாருன்னா, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் குறை சொல்பவர்கள். ரொம்ப பிடித்தவர்கள் யாருன்னா, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அடிச்சு மேல தூக்கிட்டு வராம பாத்தீங்களா, அவனை தான் ரொம்ப பிடிக்கும். தேவையில்லாத எல்லாத்தையும் பிளேம் பண்ணிட்டு, அது சரியில்லை, என் ஃபேட்டு சரியில்லை, தலையெழுத்து சரியில்லை, ஜோதிடம் போய், கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி மகர ராசி அன்பர்களை எனக்கு பிடிக்காது. யார் உண்மையிலே மகர ராசி, உண்மையான மகர ராசி அன்பர்கள் யாருன்னா, நீங்க 500 அடி குழியை தோண்டி உள்ள போட்டு புதைச்சு சீல் வச்சா கூட அந்த சீலை உடைச்சிட்டு மேல ஜெயிக்கிற ஆள் தான் மகர ராசி. மகர ராசினா பாறையில் முளைத்த வேராக வெற்றி படைக்கக்கூடிய, சாதனை படைக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசி. கர்மஸ்தானத்துக்கு அதிபதி. எப்பேற்பட்ட தோல்விகளை சந்தித்தாலும் கூட, சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் 1 ரூபா காயினை வச்சுட்டு தூக்கிட்டு வருவார் பாருங்க, அந்த மாதிரி வர்றதுதான் மகர ராசி. அதை குறை சொல்லி, இதை குறை சொல்லி, இது சரியில்லை, அதனால தான் நான் ஜெயிக்கல, என்னால எதுவும் பண்ண முடியல, நான் தோத்து போயிட்டேன், இது சரியில்லை,
சார், இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒண்ணு எப்பவுமே சரியில்லாம தான் இருக்கும். நாம சரியா இருக்கோமா? நம்மளே சரி கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிறது எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்ல சார். அது எப்பவுமே அன்சர்டினிட்டி தான். நம்மளை சுத்தி இருக்கிற எதுவுமே எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. இத முதல்ல நம்ம மனசுல ஏத்திக்கணும். நாம எப்படி இருக்கோங்கிறத வச்சுதான் நம்மளை சுத்தி இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறத வச்சுதான் வாழ்க்கையே நடக்கும். ஏற்கனவே ஒரு பெரிய அறிஞர் சொன்னதுதான், என் பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், என்னுடைய இறப்பு சாதனையாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டிய விஜயகாந்த் அவர்கள். எத்தனை கூட்டம், லட்சோப லட்சம் பேர் வந்தாங்க. தமிழகமே ஸ்தம்பிச்சது. அவர் என்ன அரசியல் பெரிய பதவியில் இருக்காரா? இல்ல. இல்ல மிகப்பெரிய அமிதாப் பச்சன் அளவுக்கு பெரிய ஆளா, நடிகரா? இல்ல. தர்மம் சார், செய்த தர்மம். ஒரு கர்ணன் அவதாரம் எடுத்த மாதிரி தர்மம். அவர் செய்த தர்மம். வந்தவங்க எல்லாம் என்ன கோட்டருக்கும் பிரியாணிக்கும் ஆசைப்பட்டா வந்தாங்க? இல்லையே. யாரும் உறவு கிடையாது. அவருக்கு அண்ணன் தம்பி கிடையாது, அக்கா தங்க கிடையாது. ஒரு மொபசில்ல இருந்து, ஒரு ரூரல் ஏரியால இருந்து பஸ்ஸை பிடிச்சு, ட்ரெயினை பிடிச்சு, அது பண்ணி இது பண்ணி வண்டியை பிடிச்சு, எத்தனை பேர் கை காசை போட்டுட்டு அந்த ஒரு மனுஷனை பார்க்கணும் கடைசி முறையா அப்படின்னு வந்தாங்க. எப்படி சார் சாத்தியம்? அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் சாத்தியம். அவரும் குறை சொல்லிட்டு இருக்கலாம், நான் கருப்பா இருக்கேன், என்னை சினிமாவில் அவமானப்படுத்திட்டாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. இவர் மட்டும் இல்ல, இது மாதிரி லட்சோப லட்சம் பேர் அவமானப்படுத்தப்பட்டு ஜெயிச்சவங்க இருக்காங்க. ஆனா இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன? எவனுக்குமே வராது அந்த மனசு, எவனுக்கும் வராது. அந்த மனசு அவருக்கு இருக்கு, வாரி கொடுக்கக்கூடிய மனசு. கம்ப்ளீட் சொத்தையே தாரம் இருப்பார், அவ்வளவு மனசு. சம்பாதிச்சு சேர்த்ததை விட அதிகமா செலவழிச்சது அந்த மனசு. அந்த மனசுக்காக தான் இதுவரை தமிழகம் பார்க்காத, வரலாறு காணாத மக்கள் கூட்டம் எள்ளு போட்டா எடுக்க முடியாத அளவுக்கு வந்து நின்னாங்க. இத்தனைக்கும் அந்த அந்த கல்யாண மண்டபம் தேமுதிக கட்சியுடைய தலைமை அலுவலகம் என்பது ஒரு 20 சென்ட் தான். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8000 சதுரடி தான் இருக்கும் சொச்சமா. அந்த இடத்துக்குள்ள ஜனங்க குவிறாங்க. எங்கெங்க வேலை விட்டுட்டு பொண்டாட்டி புள்ள குழந்தையோட வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இது எல்லாம் என்னன்னா, அடுத்தவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாம எப்படி வாழறோம், இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் செக்ஷன்ல தப்பா எழுதுறான் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் விளங்காதவங்க. ஏன்னா அவங்க மற்றவங்களை எப்பயும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன மட்டும் இல்ல, ஜோதிடத்தை மட்டும் இல்ல, அவங்க பெத்த அப்பா அம்மாவையும் குறை சொல்லுவாங்க, வாழ்க்கையே குறை சொல்லுவாங்க. இவங்க மட்டும் நல்ல ஒழுங்கு, எல்லாத்தையும் குறை சொல்லிடுவாங்க. கடவுள் கிடையாது, எதுவும் கிடையாது, இவங்க நண்பர்லாம் தப்பு, உலகமே தப்பு, இவங்க மட்டும் நல்லவங்க. ஆக மகர ராசியில உண்மையா பிறந்தவர்கள் என்ன செய்வார்கள்னா, தன்னம்பிக்கை சார். முதல் பகுதி வாழ்க்கையில நீங்க பட்ட அவஸ்தைகள், இந்த கடந்த 5-6 வருஷம் அவ்வளவு அவஸ்தைப்பட்டிருக்கீங்க. அத்தனையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த பாடங்கள், பொக்கிஷங்கள். அந்த ஒவ்வொரு பாடத்துல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சுதான் நீங்க இனி முன்னி வரணும். ஆனா இப்போ உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் என்பது அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு 30 ஸ்டெப் எடுத்து வைப்பார். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் குரு வராரு, வந்து உங்களை பார்க்க போறாரு. அதாவது உங்க ராசியை பார்க்க போறாரு 9ஆம் பார்வையா. அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய குரு 9ஆம் பார்வையா ராசியை பார்ப்பார். அதெல்லாம் எவ்வளவு நல்லது. முழு சுபகிரகம் 3ஆம் அதிபதி உங்களை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். 3ஆம் இடத்துல ராகு. சரி, இதுவரை இல்லாத என்ன திருப்பம் வரும்? குறிச்சு வச்சுக்கோங்க புல்லட் பாயிண்ட்ல. 1, படிக்க ஆசைப்படுற மாணவர்களுக்கு அவர்கள் நினைத்த கல்வியை படிப்பதற்கான சூழ்நிலை வாய்ப்புகள் கிடைக்கும். 2, பண பிரச்சனை ஒழிஞ்சு போகும். 3, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இருக்கிற இடம் காணாம போய் ஒத்துமையா, அன்பா, அரவணைப்பா, பிரிஞ்ச கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து, அந்த குழந்தைகள்லாம் ஒன்று சேர்ந்து திருப்தியா வாழக்கூடிய
எல்லாரோட சப்போர்ட்டோட வாழக்கூடிய தன்மை. எல்லாத்துக்கும் மேல இந்த ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு திருமணமாகாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய, காதலித்து திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பிரேக்கிங் நியூஸ், திருமணம் இந்த ஆண்டு ஆயிடும். கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரை இல்லாத திருப்பம். 10 வருஷமா குழந்தை இல்லை சார், இந்த வரக்கூடிய அடுத்த 2 வருஷத்துக்குள்ள குழந்தை வந்துடும். 1000 சம்பாதிச்சிட்டு இருக்கேன் சார், லட்சம் கோடியில சம்பாதிக்க போறாரு மகர ராசியில் இருக்கக்கூடியவர். நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள். 70% மகர ராசி அன்பர்களுக்கு பொருந்தும், 30% மகர ராசி அன்பர்களுக்கு பொருந்தாது. உங்கள் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்துல கோளாறு இருந்ததுன்னா இது பொருந்தாது. யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் சரியா இல்லை உங்க வாழ்க்கைன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க வாங்க, வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் நாங்க பண்ணி தரேன். அந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும். நம்பிக்கையோட வாங்க, வெற்றியோட திரும்பி போங்க. ஆக நீங்க பண்ணக்கூடியது ஒண்ணுதான், கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், நல்லதை நினைக்கணும் சார். நல்லதை நினைச்சாலே நல்லது நடக்கும். நடக்காது 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 இது போச்சு போச்சு நினைச்சிருந்தா அதான் சார் நடக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற எதிர்காலம் என்பது இதுவரை இல்லாத அளவிற்கான திருப்பங்களை கொண்டு காத்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னது போல் வேலை அமையாத மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வேலை என்பது நல்ல வேலை கிடைக்க போகுது. உறுதியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு உங்க வீட்லயே ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க சார். அந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்கு, காலம் கூடியிருக்கு. கொஞ்சம் முயற்சி எடுங்கள் மகர ராசி அன்பர்களே, உச்சத்தை தொடுவது உறுதி என்று சொல்ல முடியும். அதே மாதிரி பரிகாரங்கள், கோவில் ஸ்தலங்கள், மந்திரங்கள் அப்படிங்கிற வகையில மகர ராசிக்கு நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறதில்ல. சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்பது உங்களை காத்து நிற்கும். அதே மாதிரி பௌர்ணமி தோறும் சத்யநாராயண பூஜை செய்வது என்பது உங்களுக்கு ஆன வெற்றியை உங்களுக்கு தாம்பாளத்தில் கொண்டு கொடுக்கும். பௌர்ணமி தோறும் ஈவினிங் டைம்ல சத்யநாராயண பூஜை ஒரு சிம்பிளா ஒரு நேவேத்தியம் பண்ணி 11 பேருக்கு விநியோகம் பண்ணி நீங்க செய்றீங்கன்னு சொன்னா உங்களை கடவுளே உங்களுக்கு காத்துட்டு இருப்பார். ஆக மகர ராசி அன்பர்களே, நான் சொன்னதை அத்தையும் பின்பற்றி தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் நினைக்கவே முடியாத இமாலய சாதனைகளை படைப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் அடுத்து வரும் காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.